அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நாம் ஒரு 7 டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நாம் ஹச்சிசிஎஃப் பார்க்கலாம். தமிழில் மீப்போவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாபிக் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக கொஷின் கேட்குறதில்ல. முழுக்க எப்படி கேட்குறாங்கன்னா இன்டைரக்ட் கொஷின் தான் கேட்குறாங்க. இந்த இன்டைரக்ட் கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். மீப்போவ அப்படின்னா என்னன்னு நமக்கு தெளிவாக புரியணும். ஸோ அப்படி புரிஞ்சாதான் அந்த மாதிரி இன்டைரக்ட் கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ மீப்போவ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நம்பர் இல்லை ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு மீப்போவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸை எல்லாம் பொதுவாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் எது அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு 2 நம்பரை எடுத்துப்போம். சரியா? உதாரணத்துக்கு 15ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், 30ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இந்த 2 நம்பருக்கும் மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மீப்போவானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தின்னு இருக்குது இல்லையா, இந்த பேர்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த வகுத்திங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ 15 பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நம்பர்லாம் 15ங்கிற நம்பரை முழுமையாக வகுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 3ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும். கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும். அடுத்து 15ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும். ரைட்டா? ஸோ இந்த 3 நம்பர் தான் 15 முழுமையாக வகுக்கக்கூடிய எண்கள். அதே மாதிரியே இப்போ நம்ம 30 எடுத்துக்கிட்டோன்னா, 2ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும், 3ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும், 5ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும், 6ங்கிற நம்பர் முழுமையாக வகுக்கும், அடுத்து 10 முழுமையாக வகுக்கும், 15 முழுமையாக வகுக்கும், 30 முழுமையாக வகுக்கும். கரெக்டா? ஸோ நல்லா பாருங்கள், 15 பொறுத்த வரைக்கும் 3ஆல் வகுக்கலாம், 3 5 15. அதேமாதிரி 5ஆல் வகுக்கலாம், 5 15. 15ஆலையும் வகுக்கலாம், 1 15 15. அதே மாதிரி தான் 30க்கும் 2 3 5 6 10 15 30 இந்த நம்பராலலாம் நம்ம வகுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 2 நம்பருக்கும் பொதுவான வகுத்திகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பொது. சரியா? பொது வகுத்தி இப்படி சேர்த்துங்க. இப்போது 15 அதுக்கப்புறம் 30 இந்த ரெண்டுத்தையுமே வகுக்கிற மாதிரி பொதுவாக இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா இதில் பாருங்கள், 3 ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கும். அதே மாதிரியே 5ம் பொதுவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15ம் பொதுவாக இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். பொது வகுத்தி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வகுத்தியே கண்டுபிடிச்சோம், இப்போ அடுத்து பொது வகுத்தி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த வார்த்தையும் சேர்த்துங்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு வகுத்திகளை கண்டுபிடிச்சோம், அடுத்ததில் பொதுவான வகுத்திகளை கண்டுபிடிச்சோம். ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் எது பெருசுன்னு பார்க்கணும். அதான் மீப்பெரு அப்படிங்கிறது. இதில் எது பெருசுன்னு பார்த்தோன்னா 15 தான் பெருசு. அப்போ இந்த 15 30 இந்த 2 நம்பருக்கான ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். அப்போது ஒரு 2 நம்பர் இல்லை 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ்க்கான ஹச்சிசிஎஃப் அதாவது மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கான அர்த்தம். அந்த 2 நம்பரையும் பொதுவாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் அதுக்கான அர்த்தம். சரியா? பட் இது இப்போ சின்ன நம்பர், அதனால் நம்ம இப்படி இந்த மாதிரி வகுத்திகளை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் பொதுவான வகுத்திகளை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோம். இதே இப்போ 3 நம்பர் 4 நம்பர் அதே மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுத்தா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு மெத்தட் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டானா மாதிரி போட்டு அந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஸோ எல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே பண்ணது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி போட்டுப்போம். போட்டு இது உள்ள 15யும் 30யும் போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு நம்பரால் வகுத்துக்கிட்டே வரும். இது நான் கடைசியாக சொல்கிறேன், இந்த மெத்தட் எப்படின்னு கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு மீப்போவானா என்னன்னு நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சாதான் இந்த டாப்பிக்லேருந்து வர இன்டைரக்ட் கொஷினுக்கு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இன்டைரக்ட் கொஷின் தான் நிறைய கேட்குறாங்க. ரைட்டா? சரி, ஓகே.
இப்போ மீப்போவை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி எடுத்துப்போம். 3, 6, 9 இப்படி ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 3 நம்பருக்கு மீப்போவை கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த 3 நம்பருக்கான மீப்போவை ஒன்று இந்த நம்பராக இருக்கலாம். ஓகேவா? அதாவது கொடுத்துருக்கிறதுல எது சின்ன நம்பரோ அந்த நம்பராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். சரியா? டெஃபினட்டாக அப்படி தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ ஒரு 3 நம்பர், இந்த நம்பர்னு இல்லை, நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துங்க. 15, 45, 210 கூட எடுத்துப்போம். இப்போ இதுக்கு மீப்போவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நம்பராக இருக்கும். அதாவது கொடுத்துருக்கிற 3 நம்பரில் எது சின்ன நம்பரோ அந்த நம்பராக இருக்கும். அப்படி இல்லைனா அந்த நம்பரை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ மீப்போவை பற்றி இப்போதைக்கு இது போதும். மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். சரியா? ரொம்ப சிம்பிள் தான் அது. அடுத்து நம்ம மீசிமாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்தா அதுக்கு எப்படி மீப்போவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து நாம் மீசிமா பார்க்கலாம். இந்த மீசிமா அப்படின்னா அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீச்சிறு பொது மடங்கு. ஸோ 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸுக்கு மீசிமா கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ்க்கு நிறைய மடங்குகள் இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் நிறைய மடங்குகள் இருக்கும். ஸோ அந்த மடங்குகளில் பொதுவான மடங்கை ஃபஸ்ட் நாம் எடுத்துக்கணும். அந்த பொதுவான மடங்கில் எது சின்ன மடங்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதான் மீசிமா அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு 2 நம்பர் எடுத்துப்போம். 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், 15ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இப்போ இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம், அதாவது மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மீசிமானா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சிசிஎஃப்க்கு பண்ண மாதிரியே தான் பண்ண போகிறோம். இந்த மீச்சிறு பொது மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த கடைசியாக இருக்கிற மடங்குங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற 2 நம்பருக்கும் ஃபஸ்ட்டு மடங்குகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 10க்கான மடங்குகள் என்னென்ன, 10ஆம் வாய்ப்பாடை எடுத்து எழுதணும்னா அதான் 10ஓட மடங்குகள். 10ஓட 1 மடங்கு 10, 10ஓட 2 மடங்கு 20, 10ஓட 3 மடங்கு 30, 10ஓட 4 மடங்கு 40, 10ஓட 5 மடங்கு 50, 10ஓட 6 மடங்கு 60. ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15ஓட மடங்குகள் எடுத்து எழுத போகிறோம். இப்போ 15ஓட 1 மடங்கு 15, 15ஓட 2 மடங்கு 30, 15ஓட 3 மடங்கு 45, 15ஓட 4 மடங்கு 60, 15ஓட 5 மடங்கு 75, 15ஓட 6 மடங்கு 90. இதுவும் அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ மடங்குகள்னால் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். எந்த நம்பர் கொடுத்துருக்கானோ அந்த நம்பருடைய வாய்ப்பாடை எடுத்து எழுதணும்னா அதான் அதோட மடங்கு. சரியா? 1 மடங்கு 2 மடங்குன்னு அதை சொல்லலாம். 10 × 1 10, 10 × 2 20. அதாவது 10ஓட 2 மடங்கு 20. அதே மாதிரி 15 × 1 15. அதுக்கு என்ன அர்த்தம்னா 15ஓட 1 மடங்கு 15. இப்போ 15 × 2 30. அதுக்கு என்ன அர்த்தம்னா 15ஓட 2 மடங்கு 30. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10க்கும் 15க்கும் மடங்குகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பொதுவான மடங்குகள் எது எது அப்படின்னு பார்க்கணும். சரியா? பொதுவான மடங்குகள் எது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது ரெண்டுத்துலையும் பொதுவாக எது எது இருக்குன்னு பாருங்க. 30 ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கு. ரைட்டா? அடுத்து 60 ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கு. 60 ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வாய்ப்பாடில் ஒரு கட்டத்தில் 90 வரும். சரியா? 10ஓட 9 மடங்கு 90. ஸோ இந்த இடத்துக்கிட்ட 90 வரும்னு வச்சுப்போம். சரியா? அடுத்து 70 80 வரும், அடுத்து 90 வரும். ரைட்டா? அப்போ பார்த்தோன்னா 90 ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொது மடங்குகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொது மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா? மிகச்சிறிய பொது மடங்கு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா 30 பொதுவாக இருக்குது, 60ம் பொதுவாக இருக்குது, 90ம் பொதுவாக இருக்குது, அடுத்து 120 150 அப்படியே பொதுவாக போய்கிட்டே இருக்கும். சரியா? பட் இதில் இருக்கிறதுல எது சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 தான் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற
மிகச்சிறிய நம்பர். கரெக்டா? ஸோ அப்போ 10 15 இதுக்கான மீசிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான் இதுக்கான மீசிமை. ஸோ இதையுமே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டானா வகுத்தல் மூலமாக தான் கண்டுபிடிப்போம். ஸோ அது எப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் ரெண்டுமே எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அப்போ மீசிமனா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீசிமனா என்ன? கொடுக்கப்பட்ட எண்களுக்கு நிறைய மடங்குகள் இருக்கும். அதில் இந்த 2 எண்களுக்குமே பொதுவான மடங்குகள் இருக்கும். அந்த பொதுவான மடங்குல எது சின்ன மடங்கோ அதுதான் மீசிமாங்கிறது. சரியா? இப்போ அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி எடுத்துப்போம். 10 15 45ன்னு ஒரு 3 நம்பர் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி 3 நம்பரோ 4 நம்பரோ எத்தனை நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கேட்டாலும் எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நம்பரில் எது பெரிய நம்பரோ அது எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ இந்த 10 15 45 பொறுத்த வரைக்கும் இதுக்கு எல்சிஎம் எதுவாக இருக்கும்னா ஒன்று 45 இருக்கும், இல்லைனா 45 விட பெரிய நம்பராக இருக்கும். கண்டிப்பாக 45 விட சின்ன நம்பர் எல்சிஎம்மாக இருக்காது. ஸோ இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுப்போம். 25 30 80ன்னு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்சிஎம் வந்து ஒன்று 80 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 80 விட பெரிய நம்பராக இருக்கலாம். கண்டிப்பாக 80 விட சின்ன நம்பராக இருக்காது. ரைட்டா? ஸோ எல்சிஎம் சம்மந்தமாக இப்போதைக்கு இது போதும். ரொம்ப நம்ம டீப்பாலாம் போக தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அடுத்தது இந்த ஃபார்முலா பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 2 நம்பர்ஸோட பெருக்கல் பலன் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃபோட பெருக்கல் பலனுக்கு சமம். இப்போ உதாரணத்துக்கு 10 15ன்னு நம்ம 2 நம்பரை எடுத்துப்போம். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 15ன்னு இந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த 10 மற்றும் 15ஓட எல்சிஎம் அதுக்கப்புறம் ஹச்சிசிஎஃப் அதோட பெருக்கல் பலனுக்கு சமம். சரியா? இப்போ 10க்கும் 15க்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் எடுத்தால் என்ன வரும்? 5ன்னு கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஹச்சிசிஎஃப் எப்படி எடுக்கணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. 10க்கும் 15க்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா 5ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 30ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 10ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா 150 கிடைக்கும். ரைட்டா? 10 15 150. அதே மாதிரி 5ஐயும் 30ஐயும் பெருக்கினாலும் 150 கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து அவங்க அந்த ஃபார்முலாவில் சொல்ல வராங்க. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலன் அந்த 2 நம்பருடைய எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃபோட பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஸோ அடுத்து இந்த கொஷினை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கடைசியாக பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட் தான். மீசிமானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். இது ஏற்கனவே சொன்னது தான். இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ 5 15 45ன்னு 3 நம்பர் இருக்குன்னா இந்த நம்பருடைய எல்சிஎம் வந்து ஒன்று 45 இருக்கும், இல்லைனா 45 விட பெருசாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மீசிமானது எப்போதும் மீப்பேக்காவின் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நம்ம 2 நம்பர் எடுத்துப்போம். 10 15 தான் ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த நம்பரே எடுத்துப்போம். இந்த 2 நம்பருடைய மீசிமை, இந்த 2 நம்பருடைய மீசிமை என்ன? 30. இந்த மீசிமை வந்து எப்போதுமே எப்படி இருக்குன்னா, இந்த 2 நம்பருடைய மீப்போவாவுடைய மடங்காக தான் இருக்கும். இப்போ இந்த 2 நம்பருடைய மீப்போவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ரைட்டா?
இப்போ இந்த 30ங்கிறது வந்து இந்த 5ஓட மடங்கு. ஓகேவா? 5ஓட 6 மடங்கு தான் 30 கரெக்டா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. எப்போதுமே எல்சிஎம்ங்கிறது ஹச்சிசிஎஃப் உடைய மடங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2-3 எக்ஸாமில் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 3, 12ன்னு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 3க்கும் 12க்கும் நாம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? அதாவது மீசியமை கண்டுபிடிச்சா என்ன வரும்? 12 தான் வரும். ரைட்டா? அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் ஹச்சிசிஎஃப் மீப்போவை கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3 தான் வரும். இப்போ இந்த 12ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3உடைய மடங்கு தான். ரைட்டா? ஏன்னா முன்னாங்கு தான் வந்து உங்களுக்கு 12 வரும். சரியா? முன்னாங்கு 12 வரும். ஸோ அப்போ 12ங்கிறது 3ஓட ஒரு மடங்கு தான். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்தது கொஷின் சால்வ் பண்ணுவோம். எல்லா டாப்பிக்ல இருந்தும் கொஷின் சால்வ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது, பகா எண்கள். இந்த பகா எண்கள் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்காதுங்க. பட் இது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல இன்டெரக்டாக கவர் ஆகும். சரியா? அதே மாதிரி பகா எண்களை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய டைம் வந்து கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இது. சரி, பகா எண்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகக்கூடிய எண்கள் பகா எண்கள். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள். இப்போ உதாரணத்துக்கு 11ங்கிற நம்பரை நம்ம எடுத்துப்போம். இந்த 11ங்கிற நம்பரை எந்தெந்த நம்பர்லாம் வகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ங்கிற நம்பரும் 11ங்கிற நம்பரும் மட்டும்தான் வகுக்கும். மற்ற எந்த நம்பராலையும் நம்ம 11 வந்து முழுமையாக வகுக்க முடியாது. ஓகேவா? அதாவது கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. புள்ளி வச்சு வேணால் ஆன்சர் வரும், அந்த மாதிரி வரக்கூடாது. முழுமையாக வகுக்கக்கூடிய 2 எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 11 தான். அதே மாதிரியே 13ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் 1ஆலையும் 13ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி 1ங்கிற நம்பராலையும் அதே நம்பராலையும், ஓகேவா, 1ங்கிற நம்பராலையும் அதே நம்பராலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள் எனப்படும். சரியா? அப்போ மற்ற நம்பர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகு எண்கள். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம 10ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 10ங்கிற நம்பரை 1ங்கிற நம்பரும் வகுக்கும், 2ங்கிற நம்பரும் வகுக்கும், 5ங்கிற நம்பரும் வகுக்கும், 10ங்கிற நம்பரும் வகுக்கும். சரியா? ஸோ அப்போ பகா எண்களுக்கும் பகு எண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்களுக்கு 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஆனால் பகு எண்களுக்கு 2க்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். இப்போ 10க்கு பார்த்தீங்கன்னா 4 வகுத்திகள் இருக்குது. ஓகேவா? அதாவது 10 வந்து 4 நம்பரால் வகுக்கலாம். ஆனால் பகா எண்களை வந்து 2 நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும். ரைட்டா? ஸோ அடுத்தது இந்த பகா எண்களை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸில் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25. எப்படி சார் 25 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 100 வரைக்கும் என்னென்ன பகா எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பகா எண்கள் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், 2ங்கிற நம்பரை 1ஆலையும் 2ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும், 3ஐயும் 1ஆலையும் 2ஆலையும் தான் வகுக்க முடியும், 5ஐயும் 1ஆலையும் 3 வந்து 1ஆலையும் 3ஆலையும் தான் வகுக்க முடியும், 5 வந்து 1ஆலையும் 5ஆலையும் தான் வகுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா நம்பரையுமே 1ங்கிற நம்பராலையும் அதே நம்பராலையும் தான் வகுக்க முடியும். ஸோ அப்போ 100ங்கிற நம்பருக்குள்ளே எத்தனை பகா எண்கள் இருக்குது? 25 இருக்குது. இது ரிப்பீட்டட் கொஷின். ஓகேவா? அதே மாதிரி 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. சரியா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி டைமில் ரிவிஷன் பார்த்துட்டு போங்க, இல்லைனா மறந்துடுவீங்க. 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் 15 பகா எண்கள் இருக்குது. ரைட்டா? ஸோ பகா எண்களை பற்றி வேறு என்ன நாம் தெரிஞ்சுக்கணும்? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், 2 பகா எண்களுடைய ஹச்சிசிஎஃப் வந்து எப்போதுமே 1 தான். அதான் 1. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 பகா எண்கள் எடுத்துப்போம். 5ன்னு ஒரு பகா எண் எடுத்துப்போம், 7ன்னு ஒரு பகா எண் எடுத்துப்போம். இந்த ரெண்டுமே பகா எண் தான். இந்த 2 பகா எண்களுடைய ஹச்சிசிஎஃப் வந்து எப்போதுமே 1 தான். ரைட்டா?
அதாவது இந்த 2 பகாயன்களுடைய HCF பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி இப்போ அடுத்த 2 பகாயன் 11, 13 2 பகாயன் எடுத்துப்போம். இதோட HCFும் 1 தான். ரைட்டா? ஏன்னா பகாயன்களை பொறுத்த வரைக்கும் வேறு எதாலையும் நம்ம வகுக்க முடியாது. HCFனா என்ன? இந்த நம்பரெல்லாம் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான நம்பர். ஸோ இந்த பகாயன்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகாயன்களை காமனாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பரே 1 தான். சரியா? ஸோ அடுத்து வந்து பகாயன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய பகாயன் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிகச்சிறிய பகாயன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? மிகச்சிறிய பகாயன் 2. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது. இது வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இது வந்து ஆல்ரெடி 2-3 டைம் கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய பகா எண் 2. சரி, ஓகேவா? பகா எண்ணை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. இது மட்டும் போதுமானது. ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ இதை பாருங்கள், இரட்டை பகாயன்கள். இரட்டை பகாயன்கள்னால் ஒன்றும் இல்லை, 2 பகாயன்களுக்கு இடையில் இருக்க வித்தியாசம் 2ஆக இருந்ததுன்னா அது இரட்டை பகாயன்கள். இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்கள், 5, 7ன்னு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பகாயன் தான். இந்த ரெண்டுத்துக்கு இடையில டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து இரட்டை பகாயனுங்கிறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 17, 19 ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இப்போ அடுத்து 11, 13 எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸுமே 2 தான் வரும். ஸோ இதெல்லாம் இப்போ இரட்டை பகாயன்கள். இதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கொஷின் கேட்டதில்லை, பட் கேட்கலாம். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், இது ஆல்ரெடி கேட்டது. இரட்டை எண்களில் ஒரே பகாயன் 2 தான். சரியா? இரட்டை எண்ணா ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம்ல, 2, 4, 6, 8ன்னு போகும் இல்லையா? ஸோ அதில் அந்த வரிசையில் இருக்கிற ஒரே ஒரு பகாயன் 2 தான். சரியா? 2ங்கிற நம்பர் மட்டும்தான். ஏன் சார் அப்போ மற்ற இரட்டை எண்கள்லாம் பகாயன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இரட்டை எண்கள் எல்லாமே என்ன ஆகும்னா 2ஆல் வகுப்படும். கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். ஸோ அதெல்லாம் வந்து பகாயன்கள் கிடையாது. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்டை பாருங்கள். 2 நம்பர்ஸோட HCF 1னா அந்த 2 நம்பர்ஸை நாம் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 5, 7 இந்த 2 நம்பருக்கான HCF என்னன்னா 1. ஸோ அப்போ இந்த 2 நம்பரையும் நாம் என்ன சொல்லலாம்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த 2 நம்பரை பாருங்கள், 14, 27 இந்த 2 நம்பரையும் இந்த 2 நம்பருக்கான HCF 1 தான். ஸோ அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன சொல்லலாம்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பகு எண்கள் தான். ஓகேவா? 14 பகு எண் தான், 27 பகு எண் தான். ஆனால் இது ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பரும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 14 டிவைட் பண்ணிடலாம். 14 டிவைட் பண்ணிங்கன்னா 7 வந்துடும். ஆனால் 27 என்ன பண்ண முடியாது, 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 27 3ஆல் டிவைட் பண்ணலாம், 9 டைம் வரும். ஆனால் 14 டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 நம்பருக்கான HCF பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இந்த மாதிரி 2 நம்பருக்கான HCF 1ஆ இருந்தால் அந்த நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை பார்ப்போமா? ஸோ அதெல்லாம் கூட அந்த கொஷின் சால்வ் பண்ணுற கிளாஸில் பார்த்துப்போம். இப்போதைக்கு பேசிக் மட்டும் பார்த்துருவோம். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ LCM HCF பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது LCM HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போது 2 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். 2 நம்பர் என்னென்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், 18ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டானா வகுத்தலில் போட்டு கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதில் தான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, HCF கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் இந்த மெத்தட் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி டானா வகுத்தலில் போட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பகா எண்கள்னு சொன்னோம் இல்லையா, 2, 3, 5, 7, 11, 13 பகா எண்கள்னு சொன்னோம் இல்லையா, இந்த பகா எண்களை வச்சு இந்த 2 நம்பர்ஸை வகுக்கணும். அப்படி நம்ம பகா எண்களை சூஸ் பண்ணும்போது எப்போதுமே சின்ன நம்பராக சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 6, 18 ரெண்டுமே வந்து இந்த 2ஆல் டிவைட் ஆகும். ரைட்டா?
ஸோ அப்போ 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும், 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9 வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, முக்கியமான விஷயம், நம்ம எடுத்துக்கிற நம்பர் இந்த 2 நம்பரையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? உள்ளே இருக்கிற 2 நம்பரையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒருவேளை 3 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 3 நம்பரையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ இந்த 2 நம்பரையும் பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த பகா எண்ணான 3ஆல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 3 3. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 9. சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுற மாதிரி காமனான நம்பர் கிடையாது, காமனான பகா எண் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கணும். நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா 2 நம்பர், இந்த 2 3 2 நம்பர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன வரும்? 6ன்னு வருமா? 2 3 6. ஸோ இதுதான் வந்து இதுக்கான HCF. ஓகேவா? ஸோ அப்போ HCF நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்கிற நம்பரை இந்த மாதிரி எல் மாதிரி போட்டு, கொடுத்துருக்கிற நம்பரை எல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே எழுதிக்கிறோம், 6 18ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பகா எண்களில் சின்ன நம்பரை எடுத்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணணும். இப்போ 2ஆல் நம்ம இது ரெண்டுத்தையும் வகுக்க முடியுமானா வகுக்க முடியும். வகுத்தோன்னா 3 9ன்னு வரும். ஆனால் இந்த 3 9 2ஆல் வகுக்க முடியாது. ஸோ அடுத்த பகா எண்ணான 3 நாம் எடுத்துக்கிறோம். 3ஆல் 3 வகுத்தோன்னா 1 வந்துடும். 3ஆல் 9 வகுத்தோன்னா 3 வந்துடும். அடுத்து இந்த 2 நம்பரையும், அதாவது 1ஐயும் 3ஐயும் காமனாக வகுக்கக்கூடிய பகா எண் கிடையாது. ஸோ அதனால் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸை பெருக்கிக்கணும். பெருக்குனா நமக்கு வர நம்பர் தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். அப்போ 6க்கும் 18க்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சோன்னா, அதாவது மீப்போவை கண்டுபிடிச்சோன்னா 6 தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதுவே அதே நம்பருக்கு 6 18ங்கிற அதே நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். உள்ளே எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வழக்கம் போல் 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 3ன்னு வரும், இங்கே 9ன்னு வந்துடும். இதை 3ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே 1ன்னு வந்துடும், இங்கே 3ன்னு வந்துடும். சரியா? இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டுமே 1ன்னு வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். அதே மாதிரி எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல 1ன்னு கொண்டு வரணும், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, இந்த 3 1ஆ மாற்றணும். 3 1ஆ மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் வகுக்கலாமா? வகுத்தோன்னா என்ன வரும்? இது 1 அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 3 என்ன ஆகிடும்னா அடிபட்டு 1 ஆகிடும். ஸோ இப்போ எல்சிஎம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே சைடில் இருக்கிற இந்த 3 நம்பரையும் பெருக்கணும்னா அதுதான் எல்சிஎம். ஸோ 2 3 6, 6 3 18. ஸோ இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 18. சரியா? ஸோ இன்னொரு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க ட்ரை பண்ணுவோம். HCF பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற நம்பரெல்லாம் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணலாம். ஆனால் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் கடைசியாக 2 நம்பரையும் 1ன்னு கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 14ன்னு 2 நம்பர் எடுத்துப்போம். இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணலாமா? காமனாக 2ஆல் டிவைட் பண்ணால் அது 2ன்னு வந்துடும். ஸோ இது வந்து 7ன்னு வந்துடும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 1ஆ ஃபஸ்ட்டு 1ஆ மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த 2ஐ வந்து நம்ம 1ன்னு மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2ஆலேயே வகுக்கணும். வகுத்தோன்னா இது 1ன்னு ஆகிடும், இது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 7 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது அப்படியே இருக்கும், இது 1ன்னு மாறிடும். இப்போ ஃபைனலாக ரெண்டுமே 1ன்னு வருதா? இந்த மாதிரி எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டுமே 1ன்னு கொண்டு வரணும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? இந்த சைடில் இருக்குது இல்லையா, இந்த 3த்தையும் பெருக்கணும்னா வரது தான் நமக்கு ஆன்சர். இப்போ 2 2 4, 4 7 எவ்வளோ வரும்? 28 வருமா? ஸோ 28 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போதைக்கு இது போதும். நம்ம அதுக்கப்புறம் வந்து சம் சால்வ் பண்ணுவோம். அப்போ வந்து நிறைய கொஷின் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்சிஎம் HCF பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். மற்றபடி வந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். தமிழில் நேரம் மற்றும் வேலை அல்லது காலம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த டைம் அண்ட் ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்டிடியூடில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? நமக்கு ஆப்டிடியூடு கீழே கொடுத்துருக்கிற டாப்பிக்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டைம் அண்ட் ஒர்க் தான். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தோன்னா 2 டைப் இருக்கும். அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்ம எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு என்னன்னு மேக்ஸிமம் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க, டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒர்க்கு அப்படின்ட்டு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் டைப் நாம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைப் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு ஃபார்முலா போதும். ஃபஸ்ட் டைப்லேருந்து கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நபர்கள் அல்லது 2 ஆட்கள் 2 நாட்கள் வேலை செய்து 2 வீட்டை கட்டினார்கள் எனில் 4 ஆட்கள் 4 நாட்கள் வேலை செய்து எத்தனை வீட்டை கட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின் இருக்கும். இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், P1 D1 H1 by W1 = P2 D2 H2 by W2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் Pங்கிறது என்னன்னா பர்சன்ஸ், அதாவது ஆட்கள். சரியா? ஆட்கள். Dங்கிறது டேஸ், அதாவது நாட்கள், எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது. அடுத்து ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், அதாவது எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது. ஒரு நாளில் அவங்க 24 மணி நேரமும் வேலை பார்க்க போகிறதில்ல. ஸோ எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஹச்சுங்கிறது. அடுத்து டபிள்யூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, அதாவது என்ன வேலை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டபிள்யூங்கிறது. சரியா? ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நபர்கள் 2 நாட்கள் வேலை செய்து 2 வீட்டை கட்டினார்கள் அப்படின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 நபர்கள் 2 நாட்கள் வேலை செய்து 2 வீட்டை கட்டினார்கள். இப்போ 4 நபர்கள் 4 நாட்கள் வேலை செஞ்சால் எத்தனை வீட்டை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 நபர்களுங்கிறது P1. சரியா? அதே மாதிரி இந்த 2 நாட்களுங்கிறது D1, 2 வீட்டைங்கிறது W1. ஓகேவா? இதுதான் ஒர்க்கு, அவங்க செய்ய போகிற ஒர்க்குங்கிறது 2 வீடு கட்டுறது. சரியா? அப்போ இதில் ஹச்சு இல்லையே சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ இல்லாததை வந்து நம்ம விட்டுறலாம். சில கொஷினில் பார்த்தீங்கன்னா டேவே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக ஹச்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில கொஷினில் டபிள்யூ இருக்காது, அதாவது ஒர்க்கு என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒர்க் என்னன்னு சொல்லிடுவாங்க. பட் ஒரு சில கொஷினில் வந்து ஒர்க் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு வேலை அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ அடுத்து இதில் பாருங்கள், இந்த 4ங்கிறது P2, இந்த 4ங்கிறது D2. அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W2. 4 பேர் 4 நாள் வேலை செஞ்சால் எத்தனை வீட்டை கட்டுவாங்க அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஹச்சு இல்லை. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஹச்சை விட்டுடலாம். ஹச்சை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். இப்போ அடுத்து செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு என்னன்னு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு தான் கொடுத்துருப்பான். அந்த ஒரு வேலைங்கிறது என்னன்னு கொடுத்துருக்க மாட்டான். சரியா? ஸோ செகண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒர்க் என்னன்னு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு வேலையை அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி செகண்ட் டைப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் செஞ்சு முடிப்பார், பி அதே வேலையை 5 நாளில் செஞ்சு முடிப்பார்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு டைப். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின் இது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையே கொடுத்துருவாங்க. ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பி அதே வேலையை 5 நாளில் முடிப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க. அந்த வேலைக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாயை ஏவும் பியும் எப்படி பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இந்த 1000 ரூபாயில் ஏவுக்கு எவ்வளோ சம்பளம் போகணும், பிக்கு எவ்வளோ சம்பளம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா
ஏ வந்து 5 மடங்கு வேகமாக வேலை செய்யக்கூடியவர். அதாவது ஏ வந்து பியை விட 5 மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியவர். ஸோ அப்போ ஏ வந்து இந்த வேலையை முடிக்க 10 நாள் எடுத்துக்கிறாரு. பி எத்தனை நாள் எடுத்துப்பார், பி வந்து எத்தனை நாள் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. செகண்ட் டைப்பில் வந்து நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த செகண்ட் டைப் சம்மந்தமாக நம்ம பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் பார்த்துப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் வேலை என்னன்னு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க, ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடித்தா ஏவோட 1 டே ஒர்க்கு 1/10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே பி ஒரு வேலையை 10 நாளில் பி ஒரு வேலையை 5 நாளில் முடித்தா பியோட 1 டே ஒர்க்கு 1/5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி இதை எடுத்துக்கிறோம், எதுக்காக இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையின் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அது என்ன வேலைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கொஷினே எடுத்துங்க. ஏங்கிறவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஏங்கிறவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாராம். ஆனால் அது என்ன வேலைன்னு கொடுக்கல. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த வேலை வந்து ஒரு 10 வீடு கட்டுறதுன்னு வச்சுப்போம். 10 ஹவுஸ், ஓகேவா? இது ஹச்சுனா ஹவுஸு, இதுதான் அந்த வேலைன்னு வச்சுப்போம். இந்த 10 வீடு கட்டுறதுங்கிற வேலையை தான் ஏ என்ன பண்ணுறாருன்னா 10 நாளில் முடிக்கிறாரு. அதே இந்த 10 வீடு கட்டுறதுங்கிற இந்த வேலையை தான் பி என்ன பண்ணுறாருன்னா 5 நாளில் முடிக்கிறாரு. ரைட்டா? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 10 வீடு கட்டுறதுங்கிற இந்த வேலையை ஏ 10 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளில் எத்தனை வீடு கட்டுவார்? ஒரு வீடு தான் கட்டுவார். ரைட்டா? அதாவது 10ல் ஒரு வீடு தான் ஏ வந்து ஒரு நாளில் கட்டுவார். ஏன்னா இப்படி கட்டினா தான் அவரால் என்ன பண்ண முடியும்னா 10 நாளில் 10 வீடு கட்ட முடியும். சரிதானே? ஸோ இதை தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இப்படி இன்டெரக்டாக கொடுத்துருப்பாங்க. இதை கொடுக்காம, அதாவது வேலை என்னன்னு கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே நீங்கள் பிஏ எடுத்துங்க. இந்த 10 வீடு கட்டுறதுங்கிற இந்த வேலையை பி என்ன பண்ணுறாருன்னா 5 நாளில் முடிக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம், பி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, 2 வீடு கட்டுறாரு. சரியா? மொத்த 10 வீடில் பி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் 2 வீடு கட்டுறாரு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1/5ன்னு வருமா? ஸோ அப்போ பியோட 1 டே ஒர்க்கு 1/5. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி ஷார்ட்டாக அப்படி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ரைட்டா? ஸோ இதான் விஷயம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலை என்னன்னு அவங்க சொல்லலை. சரியா? ஜஸ்ட்டு ஒரு ஒர்க்கு, அதாவது ஒரு வேலைன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வேலை என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சு வந்து 1 டே ஒர்க்கை எழுதியிருப்பாங்க. அது எப்படி எழுதுறாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான். சரியா? ஸோ இதுக்கு மேலே அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம். ஜஸ்ட் இப்போ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு பர்சன் ஒரு வேலையை முடிக்க 10 நாள் எடுத்துக்கிட்டா அவருடைய 1 டே ஒர்க் என்னன்னா அதோட தலைகீழி, அதாவது 10னா 10ஓட தலைகீழி 1/10. அதே மாதிரியே ஒரு பர்சன் ஒரு வேலையை முடிக்க 5 நாள் எடுத்துக்கிட்டா அவருடைய 1 டே ஒர்க்கு அதோட தலைகீழி, அதாவது 1/5. சரியா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நான் சொன்ன கான்செப்ட் புரியலனா கூட பரவாயில்ல, இதை மட்டும் மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இப்படி வச்சுப்போம். ஏவோட 1 டே ஒர்க்கு 1/5ன்னு கொடுத்துட்றான்னு வச்சுப்போம். அதாவது ஏ வந்து ஒரு நாளில் 1/5 வேலையை செய்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வேலையை மொத்தமாக முடிக்க ஏ எவ்வளோ நாள் எடுத்துப்பாருன்னா 5 நாள் எடுத்துப்பார். சரியா? ஒன்றில் இதோட தலைகீழே எழுதணும், அவ்வளோதான். அதாவது டோட்டலாக எவ்வளோ நாள்னு கொடுத்தா 1 டே ஒர்க்கை கண்டுபிடிக்க இதோட தலைகீழே எழுதணும். 1 டே ஒர்க்கை கொடுத்துட்டா டோட்டலாக எவ்வளோ நாள்னு கண்டுபிடிக்க அதோட தலைகீழே எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. மற்றபடி நாம் கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போக இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், பி 1 மடங்கு வேலை பார்த்தாருன்னா ஏ என்ன பண்ணுவார்னா 3 மடங்கு வேலை பார்த்துருவார். இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, பி ஒரு வீட்டை கட்டுறதுக்குள்ளே ஏ என்ன பண்ணிடுவார்னா 3 வீட்டை கட்டிடுவார். சரியா? இதான் இதுக்கு அர்த்தம்.
பி ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே ஏ என்ன பண்ணுவார், 3 வீடு கட்டிடுவார். அந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார். இப்படி சொல்லிவிட்டு கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா, பி வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாள் எடுத்துக்கிட்டா ஏ எத்தனை நாள் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? நல்லா பார்த்துங்க. பி வந்து 1 மடங்கு ஸ்பீடில் வேலை செய்கிறாரு. அப்படி வேலை செஞ்சால் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அவர் 6 நாள் எடுத்துக்கிறாரு. ஆனால் ஏ பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஸ்பீடாக வேலை செய்கிறாரு. ஸோ அப்போ ஏ வந்து அதே வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் நம்ம ரொம்ப மைனூட்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒர்க்கு மாறாது. பி ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு. அதே வேலையை ஏ எத்தனை நாளில் முடிப்பாருன்னு தான் கேட்பாங்க. அதே வேலையை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மடங்கு வேலை செய்கிற பி 6 நாளில் முடிக்கிற வேலையும் 3 மடங்கு வேலை செய்கிற ஏ முடிக்கிற வேலையும் ஒன்று தான். சரியா? இப்போ ஏ வந்து எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போம். ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாரு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். சரியா? அப்போ எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சு 3 மடங்கு திறனுள்ள ஏ செய்கிற வேலையும் 6 நாள் வேலை செஞ்சு 1 மடங்கு திறனுள்ள பி செய்கிற வேலையும் சமந்தம். ஏன்னா ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஒருத்தவங்க ஸ்பீடாக செய்கிறாங்க, ஒருத்தவங்க ஸ்லோவாக செய்கிறாங்க. அதனால் டைம் மட்டும் மாறுது. சரியா? அப்போ இதை நாம் சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இது புரியலைனா கூட பரவாயில்ல. சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். சரியா? இப்போதைக்கு ஜஸ்ட் இதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இது போதும். இதுக்கு மேலே நம்ம இதில் பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் வந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தமிழில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு பேங்குக்கு போகிறோன்னு வச்சுப்போம். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், 2000 ரூபாய் நம்ம கையில் இருக்குது. இந்த 2000 ரூபாயை எடுத்துகிட்டு பேங்குக்கு போகிறோம். இந்த 2000 ரூபாயில் ஒரு 1000 ரூபாயை நாம் வந்து தனி வட்டியில் போடுறோம். இன்னொரு 1000 ரூபாயை கூட்டு வட்டியில் போடுறோம். சரியா? 2000 ரூபாயை பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு 1000 ரூபாயை தனி வட்டியில் போடுறோம், 1000 ரூபாயை கூட்டு வட்டியில் போடுறோம். இப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டுத்துக்குமே 10% வட்டி கொடுக்குறாங்க. சரியா? தனி வட்டியிலையும் 10% தான் கொடுக்குறாங்க, கூட்டு வட்டியிலையும் 10% தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 வருஷம் கழித்து எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 10% வந்து வட்டி கொடுக்குறாங்க. இப்போ 1000 ரூபாயில் 10%னா 100 ரூபாய். அதே மாதிரியே கூட்டு வட்டியிலையும் 1 வருஷம் கழித்து 100 ரூபா தான் வட்டி கிடைக்கும். சரியா? அப்போ என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வருஷத்தில் தான் வித்தியாசம் வரும். அது எப்படி அப்படின்னா, இப்போ தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் என்ன ஆகும்னா இன்னொரு 100 ரூபாய் கிடைக்கும். சரியா? அதே 10% கொடுப்பாங்க, இன்னொரு 100 ரூபாய் கிடைக்கும். ஆனால் கூட்டு வட்டியில் என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு வருஷம் கிடச்ச இந்த வட்டி இருக்கு இல்லையா 100 ரூபாய், அதை வந்து இந்த அசலோட சேர்த்துருவாங்க. அதாவது 1000 ரூபாயோட சேர்த்துருவாங்க. சேர்த்து உங்களுக்கு 1100 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10% வட்டி கொடுப்பாங்க. இப்போ 1100 ரூபாய்க்கு 10% வட்டி கொடுத்தா என்ன கிடைக்கும், 110 ரூபா கிடைக்கும். அப்போது தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்தில் 200 ரூபா தான் வட்டி கிடைக்கும். ஆனால் கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் 100 ரூபா கிடச்சிது, 2வது வருஷம் 110 ரூபா கிடச்சிது. இப்போ டோட்டலாக 210 ரூபா கிடைக்கும். ஒரு 10 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 110 இருக்கு இல்லையா, 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 110 இந்த 1100ஓட கூட்டிடுவாங்க. கூட்டினா 1210 கிடைக்குமா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10% திரும்பி வட்டி கொடுப்பாங்க. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா வருஷமும் 100 ரூபா தான் நமக்கு வட்டியாக கிடைக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கூட்டு வட்டி தர மாட்டாங்க. கூட்டு வட்டிங்கிற கான்செப்ட் பேங்க்கில் வந்து மேக்ஸிமம் இருக்காது. தனி வட்டியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த தனி வட்டி கூட்டு வட்டி சம்மந்தமான ஃபார்முலாஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு
தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். I = PNR by 100. இதில் ஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஐங்கிறது பேங்க் நமக்கு கொடுக்குற வட்டின்னு வச்சுக்கோங்க. பிங்கிறது பிரின்சிபல், அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்ல நம்ம போயிட்டு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு தான் பி. என்னங்கிறது வருஷம். எத்தனை வருஷம் நம்ம பேங்க்ல அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த என்னங்கிறது வருஷம். அடுத்து ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம். பேங்க் வந்து நமக்கு எவ்வளோ வட்டி தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆர். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இதை பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து இது. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இந்த PNR by 100 அப்படிங்கிறது. இப்போ நாம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் போட்டுட்டோம். ஒரு 1000 ரூபாயை போடுறோன்னே வச்சுப்போம். 1000 ரூபாயை பேங்க்கில் போட்டிருக்கோம். 5 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். பேங்க்கு 10% வந்து வட்டி கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 5 வருஷம் கழித்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. A = P + I. அதான் ஒன்றும் இல்லை. ஏங்கிறது டோட்டல் அமௌண்ட். 5 வருஷம் கழித்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏ. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெபாசிட் பண்ணோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு கூட வட்டியாக கிடைச்ச அமௌண்ட்டை கூட்டிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிடலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கும். சரியா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A = P × 1 + R by 100 whole power n. இதில் பிங்கிறது பிரின்சிபல், அதாவது நம்ம போட போகிற அமௌண்ட்டு, பேங்க்கில் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ண போகிற அமௌண்ட்டு. ஆறுங்கிறது பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு. இந்த எண்ணுங்கிறது வருஷம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா கிடையாது. இது வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. அதாவது இப்போ ஒரு 3 வருஷம் நம்ம பேங்க்கில் பணம் போட்டோம்னா 3 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்ந்து எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இப்போ இதிலிருந்து நீங்கள் பிரின்சிபலை தூக்கிட்டிங்கன்னா, அதாவது மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? புரியலைன்னா சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பயப்பட தேவையில்லை. அடுத்து பாருங்கள், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீமு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுக்குற ஸ்கீமு. இது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்கீமு. தமிழில் வந்து அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான். எக்ஸ்ட்ராவாக என்ன வரும்னா, இந்த இடத்துல 2 வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து என்னன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து 2n அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். தமிழில் காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே என்ன வரும்னா 4n வரும். அதாவது A = P × 1 + R by 100 whole power 4n வரும். ஸோ அப்போ திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வட்டி கொடுத்தா A = P × 1 + R by 100 whole power n. அதே ஆஃப் இயர்லி ஒன்ஸாக இருந்தால், அதாவது அரையாண்டிற்கு ஒரு முறையாக இருந்தால், நமக்கு பவரில் என்ன வரும்னா 2n வந்துடும். சரியா? பவரில் 2n வரும். அதே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டினா, அதாவது காலாண்டுக்கு ஒரு வாட்டினா பவரில் 4n வரும். ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணுறீங்க. பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 5% வட்டி கொடுக்குறாங்க. 2வது வருஷம் 10% வட்டி கொடுக்குறாங்க. 3வது வருஷம் 15% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இந்த வட்டி விகிதம் வந்து மாறிக்கிட்டே போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? 5, 10, 15ன்னு இப்படி மாறிக்கிட்டே போணுச்சுன்னா, அப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா?
ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் R1/100. இங்கே R1ங்கிறது இந்த 5%. அடுத்து 1 ப்ளஸ் R2/100. இந்த R2ங்கிறது 10%. இன்ட்டு 1 ப்ளஸ் R3/100. இந்த R3ங்கிறது 15%. சரியா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பாருங்க, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்தை வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, டைமை வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 2 1/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/100 ஹோல் பவர் ஏ. அதாவது இந்த ஏங்கிற இடத்துல வந்து இந்த 2 வந்துடும். சரியா? இப்போ 2 1/3 வருஷம் இருந்தால் இந்த ஏங்கிற இடத்துல 2 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1 ப்ளஸ் B/C இன்ட்டு R/100. இந்த B/Cங்கிற இடத்துல இந்த 1/3ங்கிறது வந்துடும். சரியா? ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ வருஷம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 5 1/7 வருஷம்னு இருக்குது. சரியா? இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/100. இந்த ஏங்கிற இடத்துல இங்கே இருக்கு இல்லையா, அந்த முழு எண் வந்துடும். சரியா? 5ங்கிற இந்த முழு எண் வந்துடும். இந்த B/Cங்கிற இடத்துல இந்த பின்னம் வந்துடும். 1/7ங்கிற இந்த பின்னம் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த கூட்டு வட்டியோட ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இது என்னன்னா கூட்டு வட்டியோட ஃபார்முலா. கூட்டு வட்டியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுவாங்க இல்லையா, 1 இயர் ஸ்கீம், அதுக்குள்ள ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரியே செல்களின் எண்ணிக்கையை வந்து எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ லேபில் வந்து ஒரு செல்லு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த செல்லு வந்து எப்படி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம், இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறம், 1 மாதத்துக்கு அப்புறம், இல்லை 1 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க இதே ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ பாப்புலேஷன் 10,000ன்னு வச்சுப்போம். இப்போ தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் 10,000ன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10,000ன்னு வச்சுப்போம். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் 5% ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஒவ்வொரு வருஷமும் 5% ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கூட்டு வட்டிக்கு இருக்கிற அதே ஃபார்முலா தான் பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/100 ஹோல் பவர் என். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ மக்கள் தொகையெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி செல்களுடைய வளர்ச்சியும் ஏறிக்கிட்டே தான் போகும். அதுவே இப்போ நம்ம ஒரு மிஷின் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், ஒரு டிவி வாங்குகிறோம்னு வச்சுப்போம், அதோட வேல்யூலாம் என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை திருப்பி விற்றீங்கன்னா என்ன ஆகும், 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, 5,000 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் குறையுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா பி இன்ட்டு 1 மைனஸ் R/100 ஹோல் பவர் என் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 1 இயரில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 1000 ரூபாயை கொண்டு போயிட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறோம், அதே 1000 ரூபாயை கொண்டு போயிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் போடுறோம். 10% வட்டி கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் நமக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் 100 ரூபா தான் கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் 100 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஒரு வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் 2வது வருஷம் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன் வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வருஷம் கிடைச்ச வட்டி என்ன பண்ணிடுவாங்க, அசலோட கூட்டிடுவாங்க, கூட்டி 1100 ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து அடுத்து வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2வது வருஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ 2 வருஷம் கழித்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர், பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே 3 வருஷத்துக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. ஓகேவா?
p into r by 100 whole square into 3 plus r by 100. இப்போ அடுத்து பாருங்க, இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப் இயர்லியாக இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கீமில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p into r by 100 whole power 2n. p into r by 100 whole power 2n. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நார்மலாக பார்த்தோன்னா ஒரு வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் நாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போயிட்டு இந்த ஹாஃப் இயர்லி ஸ்கீமில் போட்டோன்னா ஒரு வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா p into r by 100 whole power 2n. p into r by 100 whole power 2n. ஸோ இதில் என்னங்கிறது வருஷம். சரியா? இதில் என்னங்கிறது வருஷம். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு வந்து இதில் போட்டுக்கணும். ரைட்டா? அதே மாதிரியே இந்த ஆரை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டினில் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு வருஷத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரை வந்து நாம் என்ன பண்ணணும்னா பாதியாக எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கொஷினில் 10% கொடுத்துருந்தா நம்ம அப்ளை பண்ணும்போது 5% பண்ணணும். கொஷினில் 20% கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணும்போது 10%, அதாவது இதெல்லாம் பாதி தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துலேயும் இருக்காது. சரியா? பட் இதுலேருந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஷினை நாம் எடுத்திருக்கோம். சரி, ஓகே. அடுத்து கடைசியாக வந்து இந்த பாயிண்ட் பாருங்கள். இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுத்தா ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி இன்ட்ரெஸ்ட் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வாட்டி மாறும். ஏன்னா ஒரு வருஷத்தில் 12 மாதம். அப்போ 2 மாதத்துக்கு, சாரி நான் 2 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுத்தா ஒரு வருஷத்தில் 6 வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட்டு மாறும். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுத்தா ஒரு வருஷத்தில் 6 வாட்டி என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மாறும். சரியா? இது வந்து கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஷன் பீரியட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டு மாறுற பீரியட். 6 டைம் வந்து என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். அடுத்து நாம் பார்க்க போகிறது சதவீதம். சதவீதம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போம். ஏன்னு ஒரு பையன் இருக்கான். இந்த ஏபியே வேணாம், ஒரு 2 பேரே எடுத்துப்போம். ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கான், சுரேஷ்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுப்போம். இப்போ இந்த 2 பேரும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கணக்கிலிருந்தே ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்கன்னு வச்சுப்போம். ரமேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா 500 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுறான். சரியா? ரமேஷ் எழுதுகிற டெஸ்ட்டோட டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 500. சுரேஷ் என்ன பண்ணுறான்னா 800 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் எழுதுகிறான். சரியா? இப்போ இதில் ரமேஷ் என்ன பண்ணுறாப்புலனா 500க்கு 400 மார்க் வாங்குறாப்புல. சுரேஷ் 800க்கு 648 மார்க் வாங்குறாப்புல. ரைட்டா? ஸோ ரமேஷ் என்ன பண்ணியிருக்காரு, 500க்கு 400 மார்க் வாங்கியிருக்காரு. சுரேஷ் வந்து 800க்கு 648 மார்க் வாங்கியிருக்காப்புல. இப்போ இந்த 2 பேரில் யார் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, கணக்கில் தான் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஓகேவா? கணக்குக்கு தான் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, ஒரே சப்ஜெக்ட் தான். ஆனால் ரமேஷ் எழுதுனது 500 மார்க்குக்கு, சுரேஷ் எழுதுனது 800 மார்க்குக்கு. அப்போ யார் நல்லா படிச்சிருக்கா, யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை சுரேஷும் 500 மார்க்கே எழுதியிருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ரமேஷும் 800 மார்க்கே எழுதியிருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே மார்க் வேறு வேறையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணலாம், சதவீதத்தை யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இது பின்னமாக இருக்குது. ரைட்டா?
400/500ங்கிறது ஒரு பின்னம், 648/800ங்கிறது ஒரு பின்னம். பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 100ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 100ஆல் பெருக்குவோம். இப்போ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, மேலே 400 இருக்குது. கீழே 5 இருக்குது, மேலே 400 இருக்குது. இதை கேன்சல் பண்ணோன்னா 80ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, மேலே 648 இருக்குது. ஸோ 8 8 64, இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே 81 வரும். ரைட்டா? ஸோ அப்போ ரமேஷ் பார்த்தோன்னா 80% மார்க் எடுத்திருக்காப்புல. சுரேஷ் பார்த்தோன்னா 81% மார்க் எடுத்திருக்காப்புல. இதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா சுரேஷ் தான் பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அது மார்க்காகவே இருந்தப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ரைட் தானே? மார்க்காகவே இருந்தப்போ கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரமேஷ் வந்து 500க்கு எழுதியிருந்தாப்புல, சுரேஷ் 800க்கு எழுதியிருந்தாப்புல. இப்போ அதை பர்சன்டேஜாக மாற்றும் போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ரமேஷை விட சுரேஷ் வந்து 1% வந்து கூட மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பர்சன்டேஜ் யூஸ் ஆகும். இதே இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தும் கண்டுபிடிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டம். பர்சன்டேஜ் ஈஸி. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக 100ஆல் பெருக்கணும்னா முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்கள், பின்னத்தை சதவீதமாக மாற்ற. ஸோ ஒரு பின்னம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு பின்னம் 1/5ங்கிறது ஒரு பின்னம். பின்னம்னா மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கும். கரெக்டாக? இப்போ 1/5ங்கிறது பின்னம். இந்த மாதிரி பின்னம் கொடுத்தா அது எப்படி சதவீதமாக மாற்றணும்னா ஜஸ்ட் 100ஆல் பெருக்கணும்னா போதும். அப்போ 1/5ங்கிறத நம்ம சதவீதமாக எப்படி சொல்லலாம்னா 20% அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆல் 100 அடித்தோன்னா 20 வரும். ஸோ 20%. 1/5ங்கிறது 20%. அதே மாதிரி இப்போ சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 5% இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 5/100. இப்போ சதவீதம்னாலே என்ன அர்த்தம்னா டிவைடட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். சதவீதம்னாலே டிவைடட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 5 5, 2 5 10, அப்போ 1/20ன்னு வரும். 5% நம்ம பின்னமாக எழுதணும்னா 1/20 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், தசம எண்களை எப்படி சதவீதமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். தசம எண்ணா ஒன்றும் இல்லை, புள்ளி வச்சு வரும் இல்லையா? 0.007 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதை வந்து சதவீதமாக மாற்றணும். என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். பின்னத்துக்கு என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். 100ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். 100ஆல் பெருக்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கே இருக்கிற இந்த புள்ளியை இங்கே எத்தனை 0 இருக்குது? 1 2 0 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? 2 0 தள்ளி 2 ஸ்தானம் தள்ளி கொண்டு வந்து இந்த புள்ளியை வைக்கணும். இப்போ 1 ஸ்தானம் 2 ஸ்தானம் இந்த இடத்துல புள்ளி வந்துடும். அப்போ 0.7ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 0.007 நாம் சதவீதமாக மாற்றணும்னா 0.7% அப்படின்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தை எப்படி தசம எண்ணா மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 20%ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதை எப்படி தசம எண்ணா மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 20/100ன்னு எழுதுவோமா? ஏன்னா பர்சன்டேஜ்னாலே என்ன? டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2/10ன்னு இருக்கும். இப்போ இந்த 2/10 நாம் எப்படி எழுதலாம்? 0.2ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ 20%ங்கிறத நாம் 0.2ங்கிற தசம எண்ணா எழுதலாம். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். கொஷின்லாம் கூட நம்ம கடைசியாக பார்த்துப்போம். ஏன்னா கொஷினை வந்து நம்ம ஒரு தனி செஷனாக வச்சுப்போம். அதுக்கு பேசிக்கும் ஃபார்முலாவை மட்டும் பார்த்துப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ லாப சதவீதம் = லாபம் பை அடக்க விலை × 100. இப்போ லாபம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு பொருளை நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ இதுக்கு பேர் என்னென்னா அடக்க விலை. நீங்கள் வாங்கின அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க.
ஸோ இதுக்கு பேர் விற்ற விலை. விற்ற விலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினதை விட விற்றது அதிகமாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் வாங்கினதை விட விற்றது அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா லாபம் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 20 ரூபா லாபம் கிடைக்கிது. ரைட்டா? 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றா 20 ரூபாய் லாபம் கிடைக்கிது. இப்போ இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. லாபம் பை அடக்க விலை. இங்கே அடக்க விலைங்கிறது 100 ரூபாய். ஸோ 20/100 இன்ட்டு 100. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா பாக்கி 20 இருக்கும். அப்போ 20% தான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது நீங்கள் ஒரு பொருளை 20 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதே மாதிரியே நஷ்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ அதே இதே எடுத்துப்போம். நீங்கள் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஓகேவா? அதாவது பொருளோட அடக்க விலை நீங்கள் வாங்கின விலை 100 ரூபாய். ஆனால் 80 ரூபாய்க்கு தான் உங்களால் அதை விற்க முடியுது. விற்ற விலை எவ்வளோ? 80 ரூபா. அப்போ நீங்கள் என்ன ஆகிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 ரூபாய் வந்து நஷ்டமாகுது. ஓகேவா? 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கும்போது உங்களுக்கு 20 ரூபா நஷ்டமாகுது. இப்போ இந்த நஷ்டத்தை நம்ம சதவீதத்தில் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நஷ்டம் பை அடக்க விலை ஃபார்முலாவை பாருங்கள். நஷ்டம் பை அடக்க விலை. இங்கே அடக்க விலைங்கிறது 100 ரூபாய். ஸோ பை 100 இன்ட்டு 100. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு 20% வந்து லாஸ் ஆகுது. அதாவது நீங்கள் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றா 20% வந்து உங்களுக்கு நஷ்டமாகும். ஸோ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஃபார்முலாவை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண்ணானது முதலில் X% அதிகரிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு பிறகு Y% அதிகரிக்க அல்லது குறைக்கப்பட்டால் அந்த எண்ணானது X + Y + XY/100. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் அந்த ஃபார்முலா. X + Y + XY/100% அதிகரிக்கும் அல்லது குறையும். ரைட்டா? ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு இந்த கொஷினை பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத என்னன்னா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் வந்து 10%. ஸோ ஒருத்தருடைய சம்பளம் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து குறையிறத நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 10% வந்து குறையுது. 10% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 10% குறையுது. ஸோ அப்போ அவருடைய வருமானத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மேலே இருக்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுவோமா? ஸோ அது என்ன ஃபார்முலா? எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் XY/100. ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸுனா 10, ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும்னா -10ன்னு போடணும். ஏன்னா ஒய் வந்து குறையுது. சரியா? குறைஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ ஒய்க்கு பதிலாக -10 போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக 10, திரும்ப இந்த ஒய்க்கு பதிலாக -10. ஸோ சாரி, இங்கேயோ போயிடுத்து. ஸோ திரும்ப போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு 10, அடுத்து இந்த ஒய்க்கு -10. ஏன்னா ஒய் வந்து குறையுது. ஸோ அதனால் -10. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இந்த எக்ஸுக்கு 10, திரும்ப இந்த ஒய்க்கு -10 பை 100. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்போது இதையும் பெருக்கணும்னா -100ன்னு வந்துடும். அதே மாதிரி இதையும் கூட நாம் அடிச்சிடலாம். ரைட்டா? ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடலாம். ஸோ அடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -100/100 அப்படின்னு கிடைக்கும். இந்த அடிச்சிட்டோன்னா -1ன்னு வரும்.
ஸோ இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சரில் மைனஸ்ன்னு வந்தால் அவங்களுக்கு நஷ்டமாயிருக்குன்னு அர்த்தம். சரியா? மைனஸ்னு வந்தால் நஷ்டமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1% வந்து இவருக்கு சம்பளம் வந்து குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நல்லா கிளியராக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து பாருங்கள், இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கொஷினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடக்க விலை கொடுத்துருவாங்க, லாபம் பர்சன்டேஜும் கொடுத்துருவாங்க. அதாவது அடக்க விலையும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். விற்ற விலை = 100 + லாபம் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு அடக்க விலை. விற்ற விலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்போனா லாபம் கொடுத்துருந்தா, ஓகேவா? லாபம் பர்சன்டேஜை கொடுத்துட்டு விற்ற விலை கேட்டிருந்தாங்கன்னா விற்ற விலை = 100 + லாபம் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு அடக்க விலை. அதே நஷ்டத்தை கொடுத்துட்டு விற்ற விலை கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஓகேவா? கீழே இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா. ஸோ நஷ்டம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பொருளோட விற்ற விலையை கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். விற்ற விலை = 100 மைனஸ் நஷ்டம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. விற்ற விலை = 100 மைனஸ் நஷ்டம் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு அடக்க விலை. ஸோ அதுவே இப்போ அடக்க விலையை கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு பொருளோட விற்ற விலை கொடுத்துருவாங்க, அதே மாதிரியே லாபம் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டாங்கன்னா அடக்க விலை = 100/100 + லாபம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. ஸோ அதில் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு இதை பார்த்தீங்கன்னா புரியும். விற்ற விலை கேட்டால் இது மேலே வந்துடும், சரியா? அதே அடக்க விலையை கண்டுபிடிக்க சொன்னால் இது கீழே வந்துடும், ரைட்டா? அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இப்போ நஷ்டம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அடக்க விலை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், சரியா? நஷ்டம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அடக்க விலையை கேட்டாங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அடக்க விலை = 100/100 மைனஸ் நஷ்டம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. அடக்க விலை = 100/100 மைனஸ் நஷ்டம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. ஸோ இதெல்லாம் வந்து கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தள்ளுபடி. இப்போ தள்ளுபடினா என்ன? நம்ம எல்லாருமே வந்து தள்ளுபடியில் ட்ரெஸ்லாம் எடுத்திருப்போம், கரெக்டாக? இப்போ தள்ளுபடினா என்ன? ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு 200 ரூபாய் குறைச்சிக்கிட்டு நமக்கு 800 ரூபாய்க்கு தருவாங்க. இப்போ இந்த 200 ரூபாங்கிறது தான் தள்ளுபடி, ரைட்டா? இப்போ இந்த 200 ரூபாயை நம்ம பர்சன்டேஜாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா, சரியா? 1000 ரூபாயில் 200 ரூபாயை குறைச்சிக்கிறாங்க. இதை வந்து நம்ம பர்சன்டேஜாக சொல்லணும்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சதவீதம் = தள்ளுபடி பை குறித்த விலை. இதில் தள்ளுபடிங்கிறது இந்த 200 ரூபாய், குறித்த விலைங்கிறது இந்த 1000 ரூபாய். ஒரு பொருளோட உண்மையான விலை வந்து குறித்த விலை, சரியா? குறித்த விலைனா என்னன்னா உண்மையான விலை, தள்ளுபடிங்கிறது அவங்க குறைச்சி கொடுக்குற அமௌண்ட். ஸோ அப்போ நம்ம தள்ளுபடியோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ தள்ளுபடியோ அதை மேலே போட்டுக்கணும், அந்த பொருளோட உண்மையான விலை அதாவது குறித்த விலையை வந்து கீழே போட்டுக்கணும். ஸோ தள்ளுபடி பர்சன்டேஜ் = தள்ளுபடி பை குறித்த விலை. இதெல்லாம் சிம்பிள் தான். ஸோ அடுத்தது நாம் பார்க்க போகிறது மொத்த அடக்க விலை. ஸோ இதை பேஸ் பண்ணியும் கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த அடக்க விலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு காரை நீங்கள் வாங்குறீங்க. இந்த காரை வந்து ஒரு 1 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு தான். 1 லட்சத்துக்கு வந்து இந்த காரை வாங்குறீங்க. வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. அதோட டிசைனெல்லாம் மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. இப்போ இந்த மொத்த அடக்க விலைனா என்னென்னா நீங்கள் வாங்கின விலை அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணுற செலவு, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா அதுதான் வந்து மொத்த அடக்க விலை அப்படிங்கிறது. அதே மாதிரியே இப்போ நீங்கள் ஒரு பீரோ வாங்குறீங்க, ஒரு 10 பீரோ வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். கடையில் ஒரு 10 பீரோ வாங்குறீங்க. 10 பீரோவையும் உங்களால் கையில் தூக்கிட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு வண்டி வச்சுப்போம், ஒரு லாரி கீரி வச்சுப்போம். ஸோ அப்போ அந்த லாரிக்கு நாம் கொடுக்குற காசுமே என்ன ஆகுனா இதில் வந்துடும், சரியா? இப்போ 10 பீரோவோட விலை வந்து ஒரு 1 லட்சம்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம லாரிக்கு அதை டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு கொடுக்குறோம், அது ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அப்போ அந்த பொருளோட மொத்த அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய். அவ்வளோதான் மேட்ரு. இதை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நம்ம பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை.
ஸோ அப்போ மொத்த அடக்க விலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருளை வாங்குற விலை, அது கூட நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து மொத்த அடக்க விலை அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, 2-3 டைம் கேட்டிருக்காங்க இது. எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் பர்சன்டேஜ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100%. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் இருந்ததுன்னா நஷ்டம்னு நாம் எடுத்துக்கணும், ப்ளஸில் ஆன்சர் வந்ததுன்னா லாபம்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கீழே இருக்க இந்த கொஸ்டினை நாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இதில் அடக்க விலையை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரியே விற்பனை விலையை ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா, இப்போ ஃபார்முலா படி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100%. ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ இதில் எக்ஸுங்கிறது என்ன, 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுடைய அடக்க விலை. ஸோ அப்போ 16 பொட்டியோட விலை தான் வந்து எக்ஸு. ஸோ அடுத்து ஒய் பார்த்தீங்கன்னா 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுடைய விற்பனை விலை. இப்போ 20 தான் ஒய்யு, கீழேயும் ஒய் தான் இருக்குது. ஸோ 20 இன்ட்டு 100. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 16ல் மைனஸ் 20 பண்ணோன்னா மைனஸ் 4ன்னு வருமா, -4/20 இன்ட்டு 100. இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் அடிக்கலாம். அடித்தோன்னா I2 10ன்னு வரும். ஸோ 5 4 20, ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -20. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர், -20%. இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்தா, இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனல் ஆன்சர் மைனஸில் வந்ததுன்னா நஷ்டம்னு அர்த்தம். ஃபைனல் ஆன்சர் மைனஸில் வந்தால் நஷ்டம்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒருத்தர் 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுடைய அடக்க விலையை 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுடைய விற்பனை விலைக்கு சமமாக விற்றாருன்னா அவருக்கு நஷ்டம் தான் ஏற்படும், லாபம் கிடைக்காது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த கிளாஸஸில் கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து தேவையில்லை, ஏன்னா இதை நான் வேறு விதமாக சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், if the price of a commodity increases by R%, then the reduction in consumption so as not to increase the expenditure is. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க, R plus 100 plus R into 100%. R plus 100 plus R into 100%. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 100 ரூபாய். ரைட்டா? இப்போ நீங்கள் நார்மலாக 100 ரூபாய்க்கு போயிட்டு பெட்ரோல் போடுவீங்க, 1 லிட்டர் போட்டுருவாங்க. இப்போ சடனாக என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 120 ரூபாயாக மாறிடுதுன்னு வச்சுப்போம். ஆனால் உங்கள் கையில் வந்து 100 ரூபா தான் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுருவீங்க. பட் இப்போ 1 லிட்டர் விலை 120 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபாயை வச்சு நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் போடலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். R/100 plus R into 100%. ஓகேவா? அதாவது ஒரு பொருளோட விலை ஆரம்பத்தில் ஒரு விலையாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஏற்றிடுவாங்க. ஸோ ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. சரியா? R/100 plus R into 100%. R/100 plus R into 100%. இப்போ அதே இதை பாருங்க, if a price of a commodity decreases by R%, then the increase in consumption so as not to decrease the expenditure is அப்படின்னு வருது. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட விலை அதே 100 ரூபானே வச்சுப்போம். ஸோ 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோட விலை 80 ரூபாயாக குறையுது. சரியா? பட் உங்ககிட்ட 100 ரூபாய் கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டரை விட கொஞ்சம் கூட வரும். ஏன்னா 1 லிட்டர் பெட்ரோல் விலை 80 ரூபா தான். ஆனால் உங்கள் கையில் 100 ரூபாய் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1 லிட்டரை விட கொஞ்சம் பெட்ரோல் உங்களுக்கு அதிகம் வரும். ஸோ அது எவ்வளோ அதிகம் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. R/100 minus R into 100%. R/100 minus R into 100%. அதாவது ஒரு பொருளோட விலை சம்திங் ஒரு சம் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா
நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு R/100 மைனஸ் R இன்ட்டு 100%. ஸோ அடுத்தது பாருங்க, இஃப் A is R% மோர் தென் B, தென் B is less than A by அப்படின்னு சில கொஷின் கேட்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க, சரியா? ஏ பார்த்தீங்கன்னா, சாரி ஃபர்ஸ்ட் பி எடுத்துப்போம். பி பார்த்தீங்கன்னா 100 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஏ வந்து 120 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இப்போ இதில் அதிக சம்பளம் வாங்குறது யாருன்னு பார்த்தோம்னா ஏ தான். எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் வாங்குறாரு? 20% வந்து பியை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, ரைட்டா? இது நமக்கு தெரியும். இப்போ அதுவே பி வந்து ஏவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா R/100 + R × 100%. இஃப் ஏ இஸ் R% மோர் தென் பி, ஏ வந்து பியை விட 20% அதிகமாக சம்பளம் வாங்குறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் பி வந்து ஏவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக வாங்குறாரு அப்படின்னு கேட்டால் அதை கண்டுபிடிக்க தான் R + 100/R × 100%. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து பாருங்க, இப்போ அதே எப்படி வச்சுப்போம், ஏவோட சம்பளம் 100 ரூபா தான். ஆனால் பியோட சம்பளம் பார்த்தீங்கன்னா, சாரி இது இப்படி வேணாம், சிம்பிளாக எடுத்துப்போம். ஏயோட சம்பளம் 80 ரூபான்னு வச்சுப்போம். ஆனால் பியோட சம்பளம் 100 ரூபா. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா பியை விட 20% கம்மியாக சம்பளம் வாங்குறாரு, ரைட்டா? ஏ வந்து பியை விட 20% கம்மியாக சம்பளம் வாங்குறாரு. இப்போ பி ஏயை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். R/100 - R × 100%. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு பார்த்து மட்டும் வச்சுங்க. ஏதாவது ஒரு நோட்டில் வந்து எழுதிக்கிங்க இந்த ஃபார்முலாவெல்லாம். நாம் வந்து கணக்கை வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். R/100 - R × 100%. ஸோ அவ்வளோதாங்க, பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த டாபிக் நம்ம போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். தமிழில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த விகிதம்னா என்ன, இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி அதை சிம்பிளாக சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ் சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதில் ரமேஷோட சம்பளம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம், சுரேஷோட சம்பளம் 200 ரூபான்னு வச்சுக்கலாம். இதை நம்ம ரேஷியோவாக சொன்னோன்னா எப்படி சொல்லுவோம், 100:200 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 நம்பரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக வந்து 100ஆல் டிவைட் பண்ணலாம். 100 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 கிடைக்கும், 200 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 கிடைக்கும். அப்போ ரமேஷ் சுரேஷ் சம்பளத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா 1:2 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் 1 ரூபா சம்பாதிச்சா சுரேஷ் 2 ரூபா சம்பாதிப்பாப்புல, ரைட்டா? அப்போ ரமேஷ் 2 ரூபா சம்பாதிச்சா சுரேஷ் 4 ரூபா சம்பாதிப்பாப்புல. ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரமேஷ் 1 கோடி சம்பாதிச்சா சுரேஷ் 2 கோடி சம்பாதிப்பாப்புல. ஸோ அப்போ ரமேஷ் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதை விட 2 மடங்கு வந்து சுரேஷ் சம்பாதிப்பாப்புல, சரியா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கம்பேர் பண்ணி சிம்பிளாக சொல்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ரேஷியோ யூஸ் ஆகும். ரேஷியோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1:2ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதை வந்து நாம் 1/2 அப்படின்னு எழுதலாம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி 1/2ன்னு இருக்கிறத நம்ம 1:2ன்னு எழுதிக்கலாம், சரியா? அடுத்தது ரேஷியோ பற்றி நம்ம என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது, இந்த ரேஷியோ கூட ஒரே நம்பரை நம்ம பெருக்கணும்னா இதோட வேல்யூ வந்து மாறாது. அதான் இப்போ 1:2ன்னு இருக்கா, 2 கூடயும் நான் 10 பெருக்கிக்கிறேன், 1 × 10 2 × 10ன்னு பெருக்கிக்கிட்டா இதுவும் சமந்தான், சரியா? 1:2ங்கிறதும் 1 × 10 2 × 10ங்கிறதும் சமந்தான். ஏன்னா நம்ம திரும்பி இதை என்ன பண்ணலாம், 10ஆல் டிவைட் பண்ணோன்னா திரும்பி இது அடிபட்டு 1:2ன்னு நமக்கு கிடச்சிரும், சரியா? ஸோ அதனால் 1:2ங்கிறத நம்ம எந்த ஒரு நம்பரால், அதாவது ஒரே மாதிரியான நம்பரால் இந்த 2 நம்பரையும் பெருக்கினாலும் அதோட வேல்யூ மாறாது. அதே மாதிரி வகுத்தாலும் இந்த ரேஷியோட வேல்யூ மாறாது. ஒரே நம்பரை வச்சு இந்த 2 நம்பரையும் நம்ம வகுத்தாலும் இதோட வேல்யூ மாறாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர் கூடயும் ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கூட்டினாலோ கழிச்சாலோ இதோட வேல்யூ வந்து மாறும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு 1:2ன்னு இருக்குன்னு வச்சுப்போம்.
இதில் 1 கூட ஒரு 2 கூட்டிட்டு 2 கூடயும் ஒரு 2 கூட்டினோன்னா இதோட வேல்யூ வந்து மாறும். இதுவும் சமம் கிடையாது. சரியா? அதே மாதிரி கழிச்சாலும் வேல்யூ மாறிடும். ஸோ இதுதான் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது எங்கெங்கே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான விஷயங்களை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வெவ்வேறு விஷயங்களை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த 100 ரூபாயில் 70 ரூபாயை செலவு பண்ணுறாரு. 30 ரூபாயை என்ன பண்ணுறாருன்னா சேவ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம், சேமித்து வைக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நாம் 70:30ன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம 10ஆல் டிவைட் பண்ணலாம். சரியா? டிவைட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா 7:3ன்னு கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரமேஷ் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாருன்னா அதில் 7 ரூபாயை செலவு பண்ணிடுவார், 3 ரூபாயை சேவ் பண்ணுவார். அப்போ ரமேஷ் 1000 ரூபா சம்பாதிச்சாருன்னா 700 ரூபாயை செலவு பண்ணுவார், 300 ரூபாயை வந்து சேவ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு விஷயம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது வேறு விஷயம், சேமிப்புங்கிறது வேறு விஷயம். இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்கும் நமக்கு ரேஷியோ யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது இதை பாருங்கள், இந்த ஒரு கொஷின் பார்க்கலாம். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. சரியா? நாம் எப்போதுமே என்ன பண்ணணும்னா ரேஷியோ ஒரு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்கிற ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டில் எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 40ங்கிறது நிமிஷம்னு இருக்குது, 1ங்கிறது மணின்னு இருக்குது. ஓகேவா? இதை வந்து நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையுமே வந்து நிமிஷத்தில் மாற்றிக்கணும், இல்லை ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும்னா ஹவரில் மாற்றிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையுமே நிமிஷத்தில் மாற்றிக்கிறேன். 40:1 மணி நேரம்னா 60 நிமிஷம். ஸோ 60. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டுத்தையுமே 10ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோன்னா பாக்கி 4:6ன்னு கிடைக்கும். ஸோ இதையும் நாம் அடுத்து என்ன பண்ணலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வந்துடும், 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். ஸோ அப்போ 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் உள்ள விகிதம் 2:3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதெல்லாம் கூட நம்ம சம் சால்வ் பண்ணும்போது கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் இருக்குது. இந்த 600 ரூபாயை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2:3ங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்களாம். ரைட்டா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒன்று சொன்னேன். 100 ரூபாயை 70:30ன்னு நாம் பிரித்தோன்னா அதை ஃபைனலாக எப்படி எழுதலாம், 7:3ன்னு எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி. ஓகேவா? இந்த 70ஐயும் 30ஐயும் மன்னிக்கவும், ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்குள்ளே கொஷின் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே. ஸோ பாருங்கள், இந்த 70 30ங்கிறத தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 7:3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 600 தான் அவங்க சிம்பிளிஃபை பண்ணி 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம எப்போதுமே என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 70 30ங்கிறது 7:3ன்னு மாறி இருக்கு. அப்போ 7 கூடையும் 3 கூடையும் எதையோ ஒரு நம்பர் வந்து பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 70:30ன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7x10ன்னு பிரிப்பாங்க. அதேமாதிரி 30 3x10ன்னு பிரிக்கிறாங்க. இந்த 2 பற்றியும் அடுத்து கேன்சல் பண்ணுவாங்க. சரியா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ங்கிற நம்பர் கூடயும் 3ங்கிற நம்பர் கூடயும் காமனாக ஒரு நம்பர் வந்து பெருக்கல்ல இருக்குது. சரியா? ஸோ அப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற நம்பர் கூடயும், நம்ம கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற நம்பர் கூடயும் 3ங்கிற நம்பர் கூடயும் காமனாக ஏதோ ஒரு நம்பர் பெருக்கல்ல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த 600 மாறி இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம், ரேஷியோங்கிறது என்னென்னா 2 விஷயங்களை சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? 2 விஷயங்களை கம்பேர் பண்ணி அதை சிம்பிளாக சொல்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த 600 ரூபாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ம்
3 சேர்ந்து தான் 600 ஆயிருக்கு. இந்த 2 கூடயும் ஏதோ ஒரு நம்பர் பெருக்கல்ல இருக்கு. அது எந்த நம்பர்ன்னு தெரியாது. அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சரியா? எந்த நம்பர்ன்னு தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த 2ம் சேர்ந்து தான் ரூ. 600 மாறியிருக்கு. ஸோ அப்ப இந்த 2த்தையும் நம்ம கூட்டிக்கலாமா? ஓகேவா? இது ஒரு அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரியாது. இது ஒரு அமௌண்ட்டு இதுவும் எவ்வளோன்னு தெரியாது. ஆனா இந்த 2ம் சேர்ந்து தான் என்ன ஆயிருக்கு? ரூ. 600 மாறியிருக்கு. ஸோ அப்போ 600 5xன்னு கிடைக்குமா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? 5 இந்த பக்கம் கொண்டு வந்தா வகுத்தல்ல வந்துரும். ஸோ 12 5 60. அப்ப 120. இப்ப எக்ஸுங்கிறது என்ன? 120. அப்ப இந்த 2ங்கிற நம்பர் கூடயும் 3ங்கிற நம்பர் கூடயும் இந்த 120ங்கிறது பெருக்கல்ல இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு 2 மடங்கு கிடைச்சிருக்கு, இவருக்கு 3 மடங்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 3 மடங்கு வாங்கினவருக்கு தான் அதிக தொகை கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 1 மடங்குங்கிறது 120. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 1 மடங்குங்கிறது 120. அப்போ 3 மடங்குனா எவ்வளோ? 3 × 120, அதாவது 360. சரியா? ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேஷியோ கூட ஏதோ ஒரு நம்பர் வந்து பெருக்கல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. ஒரே மாதிரியான நம்பர் தான் பெருக்கல்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 7:5ன்னு இருக்குன்னா இந்த 2 நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பர் பெருக்கல்ல இருக்கு. அது எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. அதனால அதை வந்து எக்ஸ்ன்னு நாம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதுதான் பேசிக். இப்படி இருக்கும்போது தான் இந்த 2த்தையும் அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 7:5 அப்படின்னு கொண்டு வராங்க. சரியா? இது ரெண்டும் ஒரே நம்பருங்கிறதுனால இந்த 2த்தையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க? 7:5 அப்படின்னு கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதை கூட நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க ப்ரொபோர்ஷன், அதாவது விகித சமம். இப்போ நம்ம விகிதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். விகித சமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விகிதத்தை நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதுதான் வந்து விகித சமம். அதாவது 2 சமமான விகிதத்தை கம்பேர் பண்ணோம்னா அதுதான் வந்து விகித சமம். இப்போ உதாரணத்துக்கு 10:3ன்னு ஒரு விகிதம் இருக்கு. சரியா? அதே மாதிரியே 30:9ன்னு ஒரு விகிதம் இருக்கு. இது 2 சமமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமம் தான். ஏன்னா இதில் பாருங்க, இந்த 30ஐயும் 9ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக 10ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும்? காமனாக 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோன்னா 30 3ஆல் டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும். 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் 10:3 தான் இருக்குது. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தாலும் இதுவும் சமம் தான். சரியா? 10:3ங்கிறதும் 30:9ங்கிறதும் சமம் தான். ஏன்னா 30:9 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 10:3 கிடச்சிரும். ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து விகித சமம் அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஒரு சைடு உள்ளது அதிகமாகவும் இன்னொரு சைடு உள்ளது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அதே மாதிரியே இப்போ இந்த மாதிரி 2 விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு 1:2 2:4 அப்படின்னு 2 விகிதம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட பெருக்கல் பலனும், அதாவது இந்த ரெண்டோட பெருக்கல் பலனும் இந்த 2ஓட பெருக்கல் பலனும் சமமாக இருக்கும். ரைட்டா? இப்போ பாருங்க, இங்கே உள்ளது என்ன? 2 × 2 2 × 2. அதே மாதிரி இந்த எண்டில் 1 இருக்குது, இந்த எண்டில் 4 இருக்குது. இப்போ என்ன வரும்? 1 × 4ன்னு வருமா? ஸோ இப்போ 2 × 2 4, 1 × 4 4. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு விகித சமத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்கிற உறுப்புகளுடைய பெருக்கல் பலனும் ஓரத்தில் இருக்கிற உறுப்புகளுடைய பெருக்கல் பலனும் சமம். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண போகிறோம். ஒரு விகித சமத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்கிற உறுப்புகளுடைய பெருக்கல் பலனும் ஓரத்தில் இருக்கிற உறுப்புகளுடைய பெருக்கல் பலனும் சமம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன விகித சமத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன நம்ம பார்க்கணும்? இல்லை வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இதெல்லாம் ஈஸி தான். இந்த கொஸ்டின்லாம் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பாருங்க,
ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதோட மீன் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதாவது மீன்னா என்ன? சராசரி விகிதம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? தமிழில் சராசரி விகிதம்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு 1:2ன்னு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இதோட சராசரி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா √1 × 2, அதாவது ரூட் போட்டு இந்த 2 நம்பரையும் நாம் பெருக்கி எழுதணும். ஸோ அதை சால்வ் பண்ணால் வரது தான் நமக்கு ஆன்சர். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்பாங்க. அது தமிழில் எனக்கு கரெக்டாக தெரியல. டூப்ளிகேட்னா என்ன சொல்லுவோம்? நகல்னு சொல்லுவோமா? ஸோ நகல் விகிதம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் ரேஷியோனா இப்போ உதாரணத்துக்கு 1:2ன்னு ஒன்று கொடுத்துட்டு இதோட டூப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்கன்னா இதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதுதான். 1:2னா 1² 1² = 2² எழுதணும்னா இதான் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணணும். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற விகிதத்தை வந்து ரூட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதே இது 1:2க்கு வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா √1 √2 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற விகிதத்தை நம்ம வந்து கியூப் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற விகிதத்தை கியூப் பண்ணி எழுதணும். உதாரணத்துக்கு 1:2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1³ = 2³ அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். 1³ 1 வரும், 2³ 8 வருமா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அடுத்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. உதாரணத்துக்கு 1:2ன்னு இருந்ததுன்னா √1 = √2 அப்படின்னு எழுதணும். ஸோ இதை தான் எப்படி எழுதலாம்னா இந்த கியூப் ரூட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா பவரில் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 2 பவரில் 1/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். A:1 ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கு வந்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்டால் A⁻1/3 = B⁻1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது இது கூட தேவையில்லை. ஸோ அடுத்தது இது பாருங்கள், இது ஒரு முக்கியமான இது கொஷினாக கூட கேட்டிருக்காங்க ஏற்கனவே. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 200 மில்லி பெட்ரோலை எடுத்துட்டு தண்ணியை ஊற்றிடுறீங்க. ஸோ அதே மாதிரியே திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 200 மில்லி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 3 டைம் நீங்கள் இது மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் பியூர் பெட்ரோல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இது என்ன சார்? ஈஸி தானே சார். ஃபஸ்ட்டு 200 மில்லி எடுக்கிறோம், அடுத்து 200 மில்லி எடுத்தோன்னா 400 மில்லி போயிடும், அடுத்து எடுத்தோன்னா 600 மில்லி போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் அதை சிம்பிள் நினைக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ரவுண்டாக எடுத்துருக்கோம் 1 லிட்டர்னு. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே வந்து 1.3 லிட்டர் இல்லை 10.7 லிட்டர் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து சம் அமௌண்ட் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா x × 1 - y/x ஹோல் பவர் n. x × 1 - y/x ஹோல் பவர் n தான் அந்த ஃபார்முலா. இதில் எக்ஸுங்கிறது பிகினிங்கில் நமக்கு இருக்கிற இந்த பெட்ரோலோடைய அளவு. பெட்ரோலோ ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளோட அளவு. ஓகேவா? எக்ஸுங்கிறது பிகினிங்கில் இருக்கிற அந்த பொருளோட அளவு. ஒய்ங்கிறது நாம் எவ்வளோ அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஒய்ங்கிறது நாம் எவ்வளோ அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது. என்னங்கிறது எத்தனை டைம் நாம் அதை செய்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? என்னங்கிறது நம்ம எத்தனை டைம் அதை செய்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கும். சரியா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதெல்லாம் சிம்பிள் தான், பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான்.